Hi, welcome back to my YouTube channel, Brian with you. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புக் ரிவ்யூ பண்ண போகிறோம். பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக்கில் வந்து நிறைய நம்ம மனசு சம்பந்தமான நிறைய டீப்பான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த புக்கை பற்றின ஃபுல் விவரங்களையும் நம்ம ஒரு சம்மரியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மள பிரபலமான பல பேர் பார்த்தீங்கன்னா உதாரணமாக வாரன் பஃபெட் சொல்லலாம், அதுக்கப்புறம் பில்கேட் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜாக் சொல்லலாம். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக புக் வாசிக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த புக்கில் அவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பட் நம்ம யாருமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதற்கான விஷயங்களை அதை எஃபோர்ட்ஸோட நம்ம செயல்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்குது, நிறைய புதிய இன்னோவேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ஒரு இன்னோவேஷன் வந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எய்தர் நீங்கள் ஒரு பணம் சேர்க்குறதுல இருந்தால் இருக்கட்டும், அல்லது உங்களோட ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேம், அதுக்கப்புறம் உங்களோட வெற்றி, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிட்டா ஓகே நீங்கள் வெற்றி அடைஞ்சதான் நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆழ் மனதிலேருந்து நீங்கள் அந்த ஒரு வெற்றிக்கான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி அதில் போய் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் சொல்ல வராங்க. ஸோ நம்ம ஆழ் மனதில் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்ம வெற்றி பெறதுக்கு உதவி இருக்குது. ஸோ அதை தான் இவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம இருக்கிறத வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம் என்ன விரும்புகிறோமோ அதை தான் நம்மளாட்டி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உதாரணமாக நம்ம ஒரு விஷயங்களை முடிச்சிட முடியும் நம்ம நம்பினா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம். சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்மளாட்டி அதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பேசிக்கலாகவே அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்ட் அளவில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளாட்டி அந்த விஷயத்தை செய்ய முடியாமையே போயிடும். ஸோ இதற்கான முழு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ் மனதில் அதற்கான வழியை நம்ம ஏற்படுத்தலை. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இதை நான் செய்ய போகிறேன், இந்த விஷயத்தை நம்ம செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம இருக்கிறப்ப ஆள் மனது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பாத்தை நமக்கு அமைச்சு கொடுக்குது. ஓகே, இந்த பாத்து வழியாக இந்தந்த விஷயங்களை நீ செஞ்சீங்கன்னா உன்னோட கோலை நீ அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை ஆள் மனதில் நம்ம பதிய வைக்கிறதன் மூலம் நம்ம அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு விஷயமே செய்கிறது நாம தான் திங்க் பண்ணுறோம், நடத்திடலாம், அதாவது ஒரு விஷயங்களை செஞ்சிடலாம் அப்படின்ற விஷயங்களை நாம தான் தீர்மானிக்கிறோம். பட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம திங்க் பண்ணுறோம், இந்த விஷயங்களை நம்மளாட்டி செய்ய முடியாது அப்படிங்கிறத பேஸாகவே நம்ம மைண்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ணாதனால நம்மளாட்டி செய்ய முடியறது இல்லை. ஸோ ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இதற்கு காரணகர்த்தா நாம தான் தவிர வேற யாருமே கிடையாது. ஸோ இந்த குணத்தை தான் அவங்க வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் அப்படிங்கிறது. விசுவலைசேஷன்லாம் எண்ணத்தின் குணப்படுத்தும் சக்தி. அதாவது ஒரு விஷயங்களை நம்ம நினைக்கிறோம், அந்த விஷயத்தை நம்ம ஆள் மனசில் உள்வாங்கி அதை இப்படியெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது. உதாரணமாக ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. அந்த இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணுறதுக்கான பல டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க, பலவிதமான சிகிச்சைகளை எடுத்து பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நோய் க்யூர் ஆகலை. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்செட் ஆகியிருந்தாங்க. அந்த டயத்தில் ஃபைனலாக ஒரு டாக்டரை போய் நம்ம பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கு அடுத்ததாக நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த டாக்டர் இவங்களோட ஃபுல் பேஷண்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் அளவில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கான அந்த சர்ம வியாதிங்கிறது குணமாயிடுச்சு, பொதுமக்கள் உங்கள்கிட்ட நல்லா பழகுறாங்க, உங்கள் குடும்பத்தார் நல்லா பழகுறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி விசுவலைசேஷன் பண்ணுங்கள், அதாவது காட்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பேஷண்ட்டும் அவர் சொன்னது மேலே நம்பிக்கையே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, சரி நாம் இதையும் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவர் சொன்ன விஷயங்களை தனக்கு அந்த நோயிலேருந்து அவங்க விடுபட்டதாகவும் தான் ரொம்ப நல்லா இருக்காதாகவும் தன்னை நோக்கி மக்கள் இன்னும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட வரதாகவும் எல்லாருமே திருப்பி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறதாகவும் அவங்க டெய்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி டெய்லி அவங்க ஃபீல் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த நோயிலேருந்து, அந்த என்சைமாலேருந்து, அந்த நோயிலேருந்து டோட்டலாக அவங்க விளையிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மருத்துவத்தாட்டி செய்ய முடியாததை ஒரு விசுவலைசேஷன் மூலம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த விசுவலைசேஷனோட சக்தி.
இந்த விசுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக்கு படிக்கும் நபராக இருந்தால் வந்து ஒரு புக்கை படிப்பீங்க. அதாவது ஒரு மலையடி வாரத்தில் வந்து ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஆறு வந்து சலசலன்னு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல பறவைகளோட சத்தங்கள் இருந்துச்சு, வண்டுகளோட ரீங்காரம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் அளவில் வந்து அதை திங்க் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்த காட்சிகள், அதாவது பார்க்காத விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை தான் வந்து விஷுவலைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷுவலைசேஷன் மூலம் தான் வந்து இவங்க அந்த நோயிலேருந்து மீண்டு வெளியில் வந்திருக்காங்க. ஸோ விஷுவலைசேஷனுங்கிறது எப்படி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கில் இன்னொரு கதை இருக்குது. அதில் வந்து ஒரு தொழில் செய்யும் நபர் வந்து தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பொருட்கள் வந்து பெரிய அளவில் விற்பனை ஆகிறது இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு தேவையான அந்த ஒரு பணத்தை வந்து பேங்க்லேருந்து கூட வாங்க முடியல. ஏன்னா பேங்க் எல்லாம் வந்து இவரோட பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் இல்லாத பட்சத்தில் வந்து அவங்க யாரும் வந்து லோன் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஈவன் வந்து லோக்கல் வெண்டர்ட்ட மூலியமாகவும் போய் அப்ரோச் பண்ணுறாரு. அவங்களும் வந்து இவருக்கு லோன் கொடுக்கறத தவிர்த்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அவர் வந்து வாழ்க்கையே வந்து உடச்சி போயிடுறாரு. என்னோட தொழிலே வந்து ஃபுல்லாக நஷ்டம் ஆகிடுமா அப்படின்ட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த நபரோட நண்பர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலைன்னு நீ சொல்கிறாம நீ வந்து அதை வந்து பாசிட்டிவாக வந்து இதெல்லாம் வந்து நடக்குது. அதாவது எனக்கு வந்து வாடிக்கையாளர்கள் என்னோட பொருளை வாங்க வர்றாங்க, எனக்கு வந்து நிறையா வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குது. அந்த ப்ராஃபிட்டை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் மேலே வர்றேன், எனக்கு இருக்கிற கடன்களை வந்து நான் தீர்க்கிறேன். இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நீ விசுவலைஸ் பண்ணி நீ மைண்ட் அளவில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை நீ கொண்டு வந்தீங்கன்னா மேபி உன்னோட விஷயங்கள்லேருந்து நீ விடுபடுறதுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் உதவும் அப்படிங்கிறத அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அதை கேட்ட அந்த நபரும் வந்து தான் வந்து விசுவலைஸ் பண்ணுறாரு. தனக்கு வந்து தன்னோட பொருட்கள் எல்லாம் விற்கிற மாதிரியும் தன்னோட பிஸ்னஸில் வந்து பெரிய அளவில் உயர்றதாகவும் பேங்க்லலாம் வந்து நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதாகவும் இப்படி தன்னோட ஃபுல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இதை விசுவலைஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கடன்லேருந்து வெளியில் வராரு, தான் மேலே வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகுறாரு. ஸோ இப்படி அவருக்கு பாசிட்டிவான அப்ரோச் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த புக்கில் சொல்கிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் வந்து லைஃப்பில் நடக்கணுன்ட்டு நமக்கு எப்பயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நபரோட ஒரு எடிட்டரை பற்றி பேசுகிறாங்க. அந்த எடிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நிறைய எடிட்டோரியல் பேஜ் வந்து எழுதி ஒவ்வொரு ஃபேமஸான ப்ரெஸ்களுக்கு அனுப்புகிறாரு, ஃபேமஸான நியூஸ் பேப்பர்களுக்கு அனுப்புகிறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சரியான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. தான் எழுதின விஷயங்களை வந்து யாருமே வந்து அந்த அளவு வந்து தேர்ந்தெடுத்து வந்து அவர் ஈவன் வந்து நல்ல ஒரு ரைட்டராக இருந்தாலும் கூட அவரோட அந்த புக்கை எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. பட் இந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் விசுவலைசேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட புக்கு வந்து சிறப்பாக வந்து விற்கிறதாகவும் தன்னோட எடிட்டோரியல் பேஜில் வந்து நிறைய நிறுவனங்களில் வந்து அவரோட எடிட்டோரியல் பேஜ் வந்து பப்ளிஷ் ஆகும் அவர் வந்து விசுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரியல் லைஃப்பில் அதை நடக்க ஆரம்பிக்குது. இது வந்து ரியலாக நடந்த விஷயம். இந்த நபரோட பேரை வந்து அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த புக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த நபரோட பேரை நீங்கள் குறிப்பிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே நினப்பு வச்சுக்கணும். அதாவது நம்ம ஆள் மனசில் வந்து நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோமோ அந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆள் மனசில் இருக்கிற அந்த ஆள் மனசுங்கிறது வந்து நம்மள்ட்ட வந்து எந்த தர்க்கமும் பண்ணாது. அதாவது நாம் என்ன தீர்மானிக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான பாத்துகளை நமக்கு அமைச்சு கொடுக்குது. ஸோ ஆழ்மனதுக்கு நாம் ஒரு உத்தரவு போடுறோம். ஓகே, நான் வந்து ஒரு வெல்த்தியான பர்சன் ஆகணும், நான் ஒரு ஹெல்த்தியான பர்சன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆள் மனசு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீ வெல்த்தி ஆகணும்டா இந்தந்த விஷயங்களை நீங்கள் உன்னோட செலவை குறைச்சிக்கணும், இந்தந்த விஷயங்களை நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹெல்த் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் வந்து ஒரு வாக்கிங் போகலாம், இப்படிப்பட்ட விஷயங்களை ஜிம்முக்கு போகலாம். இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மைண்ட் அளவில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அந்த ஆள் மனசு வந்து உங்களுக்கு அதற்கான பாத்து அமைச்சு கொடுக்குது. ஓகே, நீ வந்து இன்னிலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும், ஒரு வாக்கிங் நான் ஒரு 5000 அடியோ அல்லது ஒரு 10,000 அடி டெய்லி பேசிஸில் நான் நடக்கணும் அப்படிங்கிறத நாம் தீர்மானிச்சுக்கணும். பட் அந்த தீர்மானம் பண்ணுறது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆள் மனசில் தான் பதியுது. ஸோ அந்த ஆள் மனசில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய விரும்புகிறோமோ அந்த செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம ஆள் மனசில் பதிய வைக்கிறதன் மூலம் நம்மளோட லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியல்லேருந்து ஹெல்த்லேருந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம லைஃப்பை வந்து நம்ம கவர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூடில் இருக்கணும். எதையுமே வந்து நம்ம எடுக்கிறப்ப வந்து இந்த விஷயம் வந்து என்னாடி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மைண்ட் இல்லாமல் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருங்க.
ஸோ நம்ம எந்த ஒரு விஷயங்களை வந்து பாசிட்டிவாக சொல்கிறதா இருந்தாலும் வந்து அது பாசிட்டிவாகவே எப்பயுமே திங்க் பண்ணணும். நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா வந்து நம்மளோட விஷயங்கள் வந்து எப்பயுமே நெகட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் பாசிட்டிவாக நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சில் வந்து நம்ம மேலே வர முடியும். நெகட்டிவிட்டியாக வந்து யாரெல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க நெகட்டிவிட்டியில் தான் இருப்பாங்க தவிர வந்து லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வர முடியாது. ஃபைனலாக இந்த புக்கோட சம்மரி எடுத்து பார்க்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம ஆள் மனசில் வந்து நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோமோ அதாக நம்ம ஆகிடுவோம். அதனால் நல்ல விஷயங்களை நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிய வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆள் மனசில் பதிய வச்ச விஷயங்களை வந்து நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணும், விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும். விசுவலைசேஷன் பண்ணி பார்க்குறப்போ வந்து நமக்கு அதற்கான செயல் வடிவம் கொடுத்து நம்ம அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்டாக பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட்னா என்ன பார்த்திங்கன்னா இப்போ உலகத்தில் வந்து நாம் எவ்வளோ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி நம்மளோட இறைவனுக்கு வந்து நன்றி செலுத்தணும். ஏன்னா நம்மளை விட வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் பல சொல்ல அடையா ஒரு துயரத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் நல்ல ஒரு உடல் அளவிலையும் சரி பொருள் அளவிலையும் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கீங்க. இதற்கு இறைவன்கிட்ட வந்து நீங்கள் நன்றி செலுத்துங்க, நன்றியுடையவர்களாக இருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அவங்க சொல்கிறது வந்து மெடிடேஷன்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வச்சு அதில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆள் மனசோட சக்தியை பார்த்தாச்சு, அப்புறம் விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. தேர்டாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிராட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்தாக வந்து நம்மளோட மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம், நல்லதாக நம்ம நினைப்போம், நல்லதாக வந்து பலருக்கு உதவி செய்வோம். அப்படி தான் வந்து இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு புக்கு. பல விதமான புக்குகளை நீங்கள் எடுத்து படிக்கிறப்ப வந்து ஆர்வத்தில் நீங்கள் வாங்கிடுவீங்க, அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களாட்டி கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தியை பற்றி பார்த்தோம். அதில் வந்து நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம அதை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.